இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் லைஃப் எங்கே இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஆனால் இந்த ஜெர்னியில் லாஸ்ட்டு சக்ஸஸ் வீடியோவாக மாறணும்னு ஆசை. அதுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் தேவை. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க, பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரவீன்குமார். இது என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ. இந்த சேனல் டிஎன்பிஎஸ்சி மோட்டிவேஷன் ரியல் ஸ்டடி எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கேமரா முன்னாடி பேசுகிறது ஈஸி இல்லை, ஆனால் உங்கள் ஃப்யூச்சருக்காக இந்த ஃபியர் ஏஐ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது மூலிமா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எந்த விதமான சந்தேகம், டிஎன்பிஎஸ்சி எப்படி நம்ம அணுகிறது, டிஎன்பிஎஸ்சியில் எப்படிலாம் படித்தா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுறது, இது போன்ற அரிய தகவலை இந்த யூடியூப் மூலிமா நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். டெய்லி மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம டெய்லி ஒவ்வொரு செயல் செய்ய முடியும். அது மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்காக மோட்டிவேஷனும் டெய்லி டிப்ஸு, எப்படி படிக்கிறது, எல்லா விதமான அனைத்து தகவல்களையும் இந்த யூடியூப் மூலிமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் இதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம், இவங்க எதுக்கு இந்த வேலையை பண்ணுறாங்கன்னு. நானும் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் தான். எக்ஸாம் எழுதும்போது கன்ஃபியூஷன், ஃபெயிலியர், ஃபியர் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நாம் அனுபவிச்சது மற்றவங்க அனுபவிக்கக்கூடாது. முடியாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாம் அப்படின்றதுக்காக இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது இது நமக்கு பாசிபிளா? நல்லா யோசிங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது இது நமக்கு பாசிபிளா, கரெக்ட் பாத் இது அப்படின்னு ரொம்ப பேர் யோசிக்கிறாங்க. அந்த கன்ஃபியூஷனில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு தான் இந்த சேனல். இது மூலிமா நிறைய புது ஸ்டூடெண்ட்டுகள் பயனடைவாங்க. எப்படின்னா, ஆரம்பத்தில் எனக்கு இது பேர் சொல்லித்தரதுக்கு வேறு யாரும் இல்லை. வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தில் யாராவது நமக்கு உதவ மாட்டாங்களா? கொஞ்சம் உதவினா கூட நம்ம கொஞ்சம் முன்னேறிடலாமே அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு புதுமையாக கற்றுக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த மாதிரி வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, நான் ஆரம்ப காலகட்டத்தில் நானும் இதே மாதிரி ஒரு உதவி இல்லைன்னு ரொம்ப ஏங்கியிருக்கேன், துவைச்சிருக்கேன். அதனால் நமக்கு ஏற்பட்ட நிலைமை மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்கலான்னு தான் நான் இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கேன். என்னோடய முதல் வீடியோன்றனால குரல் கொஞ்சம் தடுமாறலாம், நீங்கள் தடுமாறக்கூடாது. இந்த சேனலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது எதுனா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, 2A, அப்புறம் விஏஓ, இன்னும் அதிகபட்சமாக போனால் குரூப் 1 லெவலில் கூட ஸ்டடி பிளான் வச்சுருக்கேன். டெய்லி மோட்டிவேஷன், கரண்ட் புக்ஸு, ஸ்மார்ட் ஸ்டடி டிப்ஸு, வேஸ்ட் ஸ்டாக் இல்லைங்க, யூஸ்ஃபுல் கண்டென்ட் மட்டும். குரூப் 4னால் குரூப் 4 லெவலில் இருக்கிற ஸ்டடி எப்படி இருக்குன்னா மேலோட்டமாக இருக்கும். அதே குரூப் 2னால் கொஞ்சம் டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் இல்லை, அதனால் கொஞ்சம் இன்னும் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குரூப் 1னா இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி படிக்கிற மாதிரி அனலைஸ் பண்ணணும். ஆனால் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதுக்கெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற ஒரு டெய்லி ஸ்டடி பிளானும் டெய்லி மோட்டிவேஷனோட ஒவ்வொரு வீடியோவாக நம்ம யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இது வேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் பேசலைங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான எல்லா விளக்கங்களும் தமிழில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் ப்ராமிஸாக சொல்கிறேங்க, நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் உங்களுக்கு ஹானஸ்ட்டாக இருப்பேன். எப்படி நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஃபேவரட் டீச்சர் என்ன சார் யாராவது இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க. சார் இந்த டவுட், சார் இப்படி, சார் இதை இப்படி செஞ்சால் ஓகேவா அப்படின்னு இருப்பீங்களே. அந்த மாதிரி இந்த சேனல் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்குங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட நல்லது கேட்டால் நல்லது நடக்கும், கெட்டது கேட்டாலுமே அது நல்லதாக தான் நடக்கும். அந்த மாதிரி இது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்காக மட்டுமே உருவாக்குனது. ரெகுலராக வீடியோ போடுவேன். படிக்க விரும்புகிற எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருப்பேன். என்னோடய சப்போர்ட்டு உங்களுக்காக, நான் உங்களுக்காக நிற்கிறேங்க.
நீங்கள் கண்டிப்பாக என்னை நம்புங்க. இந்த சேனல் உங்களை என்றைக்கும் கைவிடாது. நான் உங்களை கைவிட மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் இந்த சேனலை கைவிட்றாதீங்க. இப்பயும் சொல்கிறேங்க, ரெகுலராக வீடியோ போடுவேன். படிக்க விரும்புகிற எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருப்பேன். அதுதான் முக்கியம். உங்களுக்கு நான் ஆனஸ்டாகவும் இருக்குன்னு ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. டெய்லியும் டிஎன்பிசிக்கான அனைத்து உள்ளீடுகளும் இதில் இடம்பெறும். நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண உங்கள் சப்போர்ட் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டிஎன்பிசி படிக்கிறவங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, புதுசாக படிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிற ஆசைப்படுறவங்க, வீட்டில் அதுக்கு அவங்க ரொம்ப உறுதுணையாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாரோட சப்போர்ட் தேவை. ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு மக்கள் சப்போர்ட் எப்படி தேவையோ அந்த மாதிரி இந்த யூடியூப் சேனல்களுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, படிக்க விரும்புகிற ஸ்டூடெண்ட், அது மாதிரி அனைத்து விதமான மக்களோட சப்போர்ட்டும் நமக்கு தேவைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஐ பிலீவ் இன் யூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ஃப்யூச்சரில் நடக்கும். கஷ்டப்பட்டு படித்தா ஃப்யூச்சரில் இஷ்டப்பட்ட மாதிரி வாழலாம். அதுக்கு இந்த ஸ்டெப் நமக்கு முக்கியம். தைரியமாக நம்பி அடி எடுத்து வைங்க. நம்ம ஃப்யூச்சரை நாம் டிசைட் பண்ணுவோம். கண்டிப்பாக சக்ஸஸ் மட்டும் ஒரு நாளில் வராதுங்க. ஆனால் இன்று ஸ்டார்ட் பண்ணினா நிச்சயம் ஒரு நாள் அது நம்ம தேடி வரும். அதுக்கு இந்த ஜேர்னி நம்ம எல்லாருக்கும் சக்ஸஸாக கொண்டு வரணும் நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் கமெண்ட்டில் ஐ பிலீவ் இன் யூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.